நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு ரத்து செய்ய முடியவில்லை. அதன் ரகசியம் சொல்வோம் என்று சொன்னார்கள், அதுவும் இயலவில்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாமரர், ஒரு விவசாய குடிமகன் திரு எடப்பாடியார் அவர்கள் என்ன செய்தார், இதற்கு ஒரு மாற்று, ஒரு டெம்பரவரி ரெமிடிஸ் எதை செய்வது என்று சொல்லி ஆராய்ந்து அலசி 7.5% என்கிற இடஒதுக்கீட்டு விளங்கிய காரணத்தினால்தான் இன்று ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சற்றேறக்குரிய 4000 பேர் மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் எடப்பாடியார் தான் காரணம். ஆக இப்படி ஒரு நிர்வாக ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒன்று. அதாவது இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது. நேற்று மதுரைக்கு வருகை தந்த இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சொல்லுகிற போது ஒவ்வொரு துறையிலும் எத்தனாயிரம் கோடிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டார். ஆக பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதலில் வருமென எல்லோரும் சொல்லுவார்கள். பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதலில் வருமென எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் திமுக ஆட்சியிலே கைதான் முதலில் வரும், காசு தந்தால் மிச்சம் வரும் என்கிற நிலையில்தான் இந்த ஆட்சி அவலமாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இது மாற வேண்டும். ஆகவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ்நாடு முழுவதும் எழுந்துவிட்டது. அதுவும் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்தது. அதற்கு பிறகு இந்த அரசாங்கமே பயந்து தான் இருக்குது. ஏன்னா இறந்தவர்களை நம்பித்தான் இந்த ஆட்சியே இருக்கிறது. இறந்தவர்களுடைய வாக்குகளை வைத்துத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். எங்கள் ஊரில் ஒரு வயசான பெரியவர் ஓட்டு போட போனார். ஓட்டு போட்டுட்டு அவருக்கு 75 வயசு. அவர் கேட்டார், ஐயா அந்த வாத்தியாரை பார்த்து என் மனைவி லட்சுமி ஓட்டு போட்டாங்களா பாருங்கன்னு. உடனே அதை பார்த்துட்டு வயசு என்னன்னா 65 வயசு அவருடைய மனைவி. பார்த்த உடனே ஆமையா ஓட்டு போட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னார். 1 மணி நேரம் ஆச்சுன்னு. உடனே பெரியவர் சொன்னார், ஐயோ 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தால் என் மனைவி லட்சுமியை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. உடனே நீங்கள் ஒன்றா இல்லையா, பிரிஞ்சு இருக்கீங்களா, தனித்தனியாக இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனை ஐயான்னு அந்த வாத்தியார் கேட்டார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், இல்லை என் மனைவி லட்சுமி செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டு போட மட்டும் வந்துடுறாங்க. அந்த நிலை இனிமேல் இருக்காது. ஆக இப்படிப்பட்ட நிலையை வைத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறது. ஒரு எளியவராக, ஒரு வலிமை உள்ளவராக, நிராகரிக்கப்பட முடியாதவராக ஒரு தலைவராக எடப்பாடியார் திகழ்கிறார் என்பதற்கு அவருடைய பல்வேறு நிர்வாகத்திறனை நாம் பட்டியலிட முடியும். அதைத்தான் என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் பட்டியலிட்டார்கள்.